இன்னைக்கு நம்ம அனிமே சீரீஸில் நருட்டோவில் இருக்கிற டாப் 10 பவர்ஃபுல்லான கேரக்டர்ஸாக பார்க்க போகிறோம். அளவில்லாத பவர்களையும் காட் லெவல் சக்கராவையும் கொண்டவங்களை இந்த லிஸ்ட்டில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது உங்கள் எஸ்கே அனிமீஸ். இந்த மாதிரி கண்டென்ட்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ரெகுலர் கண்டென்ட்ஸ்க்கு மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம லிஸ்ட்டில் டாப் 5 பிளேஸில் இருக்கிறது ஒபிடோ உச்சிகாக. இவனை பற்றி ரெண்டே வார்த்தையில் சொல்லலாம். காதலுக்காக நம்ம எந்த எல்லை வரைக்கும் போக சொல்லலாம். ஒன்று போனால் இன்னொன்று போய்கிட்டு இருந்த காலகட்டத்தில் ஒருத்திக்காக மொத்த உலகத்தையும் அழிக்க துணிஞ்சான் ஒருத்தன். எல்லாம் ஒரு பொண்ணுக்காக. அவன் காதல் பண்ணாலும் நம்ம ஒன்றுமே இல்லை. ஒன் சைட் லவ்வர்ஸ் பிரைட்னே சொல்லலாம் அவனை. த புரோக்கன் ஹீரோ ஒபிடோ உச்சிகாவுடைய காதல். நருட்டோ சீரீஸில் எவ்வளோ அழகான காதல் கதைகள்லாம் பார்த்துருப்பீங்க. ஆனால் இந்த காதல் சரித்திரம் பேசும். மொத்த உலகத்தையே வாருக்குள்ளே ஈடுபடுத்தினதே தலைவன் தாங்க. இவனுடைய வார்த்தைகள்னு பார்த்தீங்கன்னா பெருசாக ஒன்றுமே இருக்காதுங்க. இந்த உலகத்தையே நான் வெறுக்கிறேன். இந்த உலகத்தில் யாருக்குமே நினைச்சது எதுவுமே நடக்கிறதில்ல அப்படின்ற ரேஞ்சுக்கு ரொம்ப ரொம்ப சேடாக தாங்க சுற்றிக்கிட்டு இருப்பான். இவனுடைய சேட்னஸை ஒன்று கூட வெளியே காட்டியிருக்க மாட்டான் அவ்வளோ. பட் இவன் ரொம்ப ரொம்ப ஆசையாக நேசித்த ஒரு பொண்ணு இவனுடைய உயிர் நண்பனுடைய கைகளாலேயே செத்ததை பார்த்து இவனுடைய மனசே அப்படியே உடைஞ்சு போயிருக்கும். அவனுடைய மனநிலையை இமேஜினேஷன் பண்ணி பாருங்க. கிட்டத்தட்ட ஒரு சாவே பரவாயில்லன்ற ரேஞ்சுக்கு இருந்திருப்பான். இவனுடைய பவர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா காமியோ டைமென்ஷன்னு ஒரு டைமென்ஷனே தலைவனுக்கு தனியாக இருக்குங்க. இவனுடைய ஷரிங்கனை யூஸ் பண்ணி இவனால் என்ன வேணால் பண்ண முடியும். அதுலேயும் மங்கைக்கு ஷரிங்கனை பற்றி சொல்லணுமா, இவனை நீ தொடணும்னாலே அவன் பர்மிஷன் இருந்தால் தான் தொடவே முடியும். அந்த லெவலுக்கு நம்மளால் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லுங்க. கிட்டத்தட்ட இவனை ஒரு கோஸ்ட்னே சொல்லலாம். ஏன்னா இவனை தொடவும் முடியாது. இவன் எதுக்குள்ளே வேணால் பூந்து போவான். டெலிபோர்ட்டாகி ஓடிக்கிட்டே இருப்பாங்க. இவனுடைய பவர் லெவலுன்றது ஒரு காட்லியாக இருக்கும். நம்ம லிஸ்ட்டில் டாப் 4th பிளேஸில் இருக்கிறது நீங்கள் எல்லாரும் ஆவலாக எதிர்பார்த்துக்கிட்டு இந்த கோஸ்ட் ஆஃப் உச்சிகான்னு சொல்கிறதுக்கு மிகையாவாதுங்க. மாதரான்ற ஒரே ஒரு பேரே போதும், மொத்த பேட்டில் ஃபீல்டே ஃப்ரீஸ் ஆகி நின்றுட்டு இருக்கோம். மாதராவுடைய சில வார்த்தைகள்னு சொல்லணும்னா, Wake up to reality. அப்படின்னு அவன் சொன்ன அந்த ஒரே ஒரு லைனே போதும். இவன் எந்த ஒரு மோட்டிவோட இந்த மொத்த உலகத்தையும் எதிர்த்து நின்று சண்டை போடுறான்றது நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு. நம்ம ஆளுக்கு பவர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா சொல்லிக்கிட்டே போகலாம். இவனுக்குமே மங்கைக்கு ஷேரிங்கான், இன்டர்னல் மங்கைக்கு ஷேரிங்கான், ரெனேகான், ஈவன் சூசனோவில் நம்ம ஆள் தான் என் மாஸ்டர்னே சொல்லலாம். ஏன்னா சூசனோவை போட்டு பார்த்துருப்பீங்க. சூசனோக்கே க்ளோனை போட்டு க்ளோனில் சூசனோவை போட்டு தெறிக்க விட்டுருப்பான் நம்ம ஆள். கோஸ்ட் ஆஃப் உச்சிகானா சும்மாவா சொல்லுங்க. ஒருத்தனை எதிர்த்து 80,000 பேர் நின்று சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்கன்னா அப்போ அவன் எந்த லெவலில் இருப்பான் இமேஜினேஷன் பண்ணி பாருங்க. ஈவன் ஒரு ஸ்டேஜில் அவன் பிளைண்டாக இருக்கும்போது கூட பயங்கரமாக அடித்து நொறுக்கிக்கிட்டு இருப்பான். போதங்க, நம்ம ஆளை பற்றி சொல்லிக்கிட்டே இருந்தேன்னா நான் இந்த வீடியோ ஃபுல்லாக சொல்லிக்கிட்டே இருப்பேன். மிச்சத்தை நம்ம அடுத்த வீடியோவில் அவனை பற்றி தனியாக ஒரு வீடியோவே போடுவோம். சரி, 5 காகைகளும் இப்ப அவனை தான் எதிர்த்துட்டு இருக்காங்க. 5 காகைகளும் ஒருத்தனை எதிர்க்கிறாங்களா? அவன் ஏதோ டாப் 3 பிளேஸில் இருக்கிறது யாருன்னு கேட்டிங்க, நம்ம அஷிராமா தாங்க. இவ்வளவு நேரம் ஒருத்தனை பற்றி இவ்வளோ பயங்கர பில்டப்பாக பேசிக்கிட்டு இருந்தோமே, மாதரானா அவன், கோஸ்ட் உச்சிகா அப்படி இப்படின்னு, அவனையே டிஃபீட் பண்ணுற ஒரே ஆள் நம்ம அஷிராமா செஞ்சுதாங்க. உட் ஸ்டைல் ஜுட்ஸுவை பற்றி சொல்லணும்னா இவருடைய பவர்ஸ்லேயே ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான உட் ஸ்டைல் தாங்க. ஏன்னா இவனுடைய உட் ஸ்டைலுக்கு நருட்டோ சீரீஸ்லேயுமே யாருமே ஈடு கொடுக்கவே முடியாது. உட் ஸ்டைல் ஜுட்ஸுலேயே பயங்கர பவர்ஃபுல்லுங்க. உட் ஸ்டைல் யூஸ் பண்ணி இவருடைய 1000 அண்ட் புத்தாலாம் யூஸ் பண்ணார்னா எதிரில் எவன் என்னாலும் அவன் காலி தாங்க. இவருடைய குறிக்கோளுன்றது ஒன்று தாங்க. எல்லாருக்கும் 2 வார்த்தை சொன்ன மாதிரி இவருக்கு ஒரு 2 வார்த்தையில் சொல்லணும்னா, பவர் இருக்கா, ஒன்லி ப்ரொடக்ட் மட்டும் பண்ணு, டிஸ்ட்ராய் பண்ணவே கூடாது அப்படின்றது தாங்க இவருடைய ஒரே குறிக்கோள். இவருடைய லைனை ஒரு சிம்பிளாக சொல்லணும், உங்ககிட்ட அளவுக்கு அதிகமான சக்தி இருந்தால் உன்னால் முடிஞ்ச அளவுக்கு அடுத்தவங்கள ப்ரொடக்ட் பண்ணு, பாதுகாக்கணும். அதை விட்டு அழிக்க முயற்சி பண்ண நான் வந்தேன்னா நீ காலி அப்படின்ற லெவலுக்கு தான் ஏன் நம்மளால் பேசுவார். டாப் 2 பிளேஸில் யார் இருப்பான்னு நீங்கள் கெஸ் பண்ணி நான் கமெண்ட்டில் போட்டு வந்துடுங்க. நம்ம லிஸ்ட்டில் டாப் 2 பிளேஸில் இருக்கிறது நம்மளுடைய எல்லாருடைய ஃபேவரட் கேரக்டரான நருட்டோ உசுமாக்கி தாங்க. கிட்டத்தட்ட ஒரு அன்பிரடிக்டபிள் நிஞ்சான்னு சொல்கிற லெவலுக்கு நம்மளுடைய பவர்ஸை பற்றி அளவே இல்லாத பேசிக்கிட்டே போகலாங்க. நம்ம ஆளை பற்றி தனியாக ஒரு வீடியோ வேறு போட்டிருக்கேன். அந்த வீடியோ வேணால் பார்க்குறதுனா கீழே லிங்க் இருக்குது, போய் பார்த்துட்டு வந்துடுங்க. இவனை பற்றி ஒரு 2 லைனில் சொல்லணும்னா,
ஊரே இவனை வெறுக்க, ஆனால் இவன் தான் மொத்த உலகத்தையும் காப்பாற்ற போகிற ஒரு ஹீரோன்றது யாருக்கும் தெரியாது பார்த்துக்கங்க. இவனுடைய சில வார்த்தைகள்னு பார்த்தீங்கன்னா, இவன் முக்கால்வாசி டைம் நான் உக்காக ஆவே தீர்வேன்னு சொல்கிற லெவலுக்கு ஒரு ரொம்ப ரொம்ப வைராக்கியம் பிடிச்ச ஆள். ஏன்னா நம்மளாம் ஒன்று ஆசைப்பட்டா அதை அடையணும்னு நினைப்போம், பட் அதுக்கான முயற்சியை நம்ம போடுவோமான்னு கேட்டால் அது ஒரு ஆச்சரியக்குறி தான். பட் அப்படியே போட்டாலும் ஒரு அளவுக்கு மேலே நமக்கே போதண்டா இது நமக்கு கிடைக்காதுடான்ற லெவலுக்கு நம்ம தோணும்போது நம்ம அதை விட்டுருவோம். பட் நம்ம ஆள் நீ என்னன்னா பண்ணு, நான் நினச்சதை செஞ்சே தீருவேன்ற லெவலுக்கு இறங்கி அடிப்பாங்க. நம்மளுடைய பவர்ஸ்ன்னு உள்ள போனால் இவன் ஒரு உசுமாக்கி கிளானுங்க. இவனுடைய சக்கரா ரிசோர்ஸ் பயங்கர அதிகமாக இருக்கும். பத்தாத்துக்கு இவனுக்குள்ளே குராமா வேறு இருக்குது. இருக்கிறதுலே பவர்ஃபுல்லான டெயில் பீஸ்டே 9 டெயில் தான். அந்த 9 டெயில் பீஸ்டே இவனுக்குள்ளே தான் இருக்குது. இப்போ அதோடைய பவர் லெவலையுமே இவன் ஃபுல் கண்ட்ரோல் எடுக்கும்போது இவனுடைய பவர் லெவலுன்றது கிட்டத்தட்ட ஒரு காட்லியான சக்கராவை கொண்டு இருக்கோங்க. பத்தாவது குறைக்கு ஸ்டேஜ் மூடு, அந்த மூடு, இந்த மூடுன்னு பவரை பற்றி சொல்லிக்கிட்டு போய்கிட்டே இருக்கலாம். குராமாவும் இவனும் சேர்ந்து பேரியான் மோட்லாம் போனானா இந்த சீரீஸில் எவனையுமே நிற்க முடியாத லெவலுக்கு பவர்ஃபுல்லான ஒரே ஆள் நம்ம நருட்டோ தாங்க. பட் அதெல்லாம் புருட்டோ சீரீஸில் போயிருப்பான்ற காரணத்தினால அதெல்லாம் நம்ம இந்த லிஸ்ட்டில் சேர்க்காததுனால நம்ம ஆளுக்கு டாப் 2 பிளேஸ் தான் கொடுக்க முடிஞ்சிச்சு. மறக்காமல் டாப் 1 பிளேஸில் யார் இருப்பான்றதை கெஸ் பண்ணி கமெண்ட்டில் போட்டுருங்க. இந்த சேனலை லைக்கை போட்டுருங்க, நம்ம சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கண்டினியூ பண்ணுவோமா? நம்ம லிஸ்ட்டில் டாப் 1 பிளேஸில் இருக்கிறது நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு கேரக்டர் தான் காவியா ஒட்சுசுகி. சில லைன்ஸில் சொல்லணும்னா சக்கராவையே உருவாக்குன ஒரு காடு தான் இவளுடைய பவர் லெவலுன்றது இந்த சீரீஸில் வந்த எவராலையும் நிற்கவே முடியாத லெவலுக்கு பயங்கரமாக இருக்கும். ஏன்னா இவ ஒரு ஏலியன்னு சொல்லலாம். ஏன்னா இவ ஒரு ஒட்சுசுகி கிளான்றதுனால இவளை டிஃபீட் பண்ணவே யாராலையும் முடியாதுன்ற ஒரு விஷயம் இருந்தாலும் இவ ஆல்ரெடி ஒரு டிவைன் ஃப்ரூட்டை சாப்பிட்டு பயங்கர பவர்ஃபுல்லாக இருந்திருப்பா. அதனால் இவளுடைய பவர் லெவலுன்றது வேற லெவலில் இருக்கும். ஈவன் இவளை யாராலையும் கொல்ல முடியாதுன்ற லெவலுக்கு இவளை ஒன்லி சீல் மட்டும்தான் பண்ண முடியும். ஏன்னா அவளுடைய லெவலுக்கு எவன் இருக்கானோ அவனால தான் அவளை கொல்லவே முடியும். அப்படின்ற லெவலுக்கு பயங்கர ஒரு பவர்ஃபுல்லான கேரக்டர் தான் நம்ம காவியா ஒட்சுசுகி. சக்கராவையே மொத்த பூமிக்கு ப்ரொடியூஸ் பண்ணதே இவதான்ற மாதிரி கூட சொல்லிடலாங்க. ஏன்னா இவளுடைய வம்சாவளிகள்லேருந்து வந்தது தான் சக்கராவே. இவளுடைய குறிக்கோளுன்றது பார்த்திங்கன்னா பெருசாக ஒன்றும் இருக்காதுங்க. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா சக்கராவும் எனக்கே சொந்தமாகணுன்ற மாதிரி இவளுடைய குறிக்கோளுன்றது ஒன்லி டிவைன் ஃப்ரூட் மட்டும்தாங்க. பவர் லெவல்ஸ் எல்லாம் பற்றி சொல்லணுமா? இது வரைக்கும் நீங்கள் இந்த சீரீஸில் பார்த்த எல்லாருடைய பவர்ஸையும் அடித்து நாக் அவுட் பண்ணுற லெவலுக்கு ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஃபிசிக்ஸ் அண்ட் சக்கரா கண்ட்ரோல், சக்கரா அண்டு கெஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு எதுவுமே இவன் மேலே ஒர்க் ஆகாதீங்க. ஏன்னா இவன் ஒரு காட்லி பவர்ஃபுல் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஈவன் இட்டாச்சி அண்ட் சாஸ்கே யூஸ் பண்ணுற அமத்தராசு எது மேலே பட்டால் அது அழியிற வரைக்கும் அது எரிஞ்சிக்கிட்டே இருக்கும். அப்படியாப்பட்ட அமத்தராசுவே இவள் ஒன்றுமே இல்லைன்ற மாதிரி தான் இருப்பாங்க. அப்போ இவளுடைய பவர் லெவலை இமேஜினேஷன் பண்ணி பாருங்கள். சொல்லப்போனால் நருட்டோ சீரீஸ் ஆரம்பித்ததும் இவ தான், நருட்டோ சீரீஸோடைய எண்டிங்குமே இவ தான். அதனால் இந்த சீரீஸோடைய டாப் 1 பிளேஸை இவளுக்கு கொடுத்தது ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை இன்னொரு சில கேரக்டர்ஸ் எல்லாம் விட்டுட்டீங்க, என்னுடைய ஃபேவரட் கேரக்டரை காணும், எங்கடா ககாஷியை காணும், அவனை காணும், இவனை காணுனீங்கன்னா கண்டிப்பாக அதெல்லாம் பார்ட் 2 வீடியோவில் கவர் பண்ணுறேங்க. இந்த வீடியோவுக்கு உங்களால் முடிஞ்சது ஒரு 100 லைக்ஸை மட்டும் டார்கெட் வச்சுருக்கேன், அதை மட்டும் கம்ப்ளீட் பண்ணி விட்டுருங்க. கண்டிப்பாக அடுத்த எபிசோட் நீங்கள் 100 லைக்ஸை டச் பண்ண அடுத்த நிமிஷமே போடுவோங்க. உங்களுக்கு நம்பிக்கை இல்லைனா லைக் பண்ணி தான் பாருங்களேன். இதில் உங்களுடைய ரியல் காட் யாருன்றதையும் கமெண்ட்டில் போட்டுருங்க. ஏன்னா என்னதான் நான் ஒரு லிஸ்ட்டு அடிக்கிருந்தாலும் உங்களுக்கு ஒரு லிஸ்ட்டு இருக்கும்ல, அதெல்லாம் கமெண்ட்டில் போடுங்க. நான் அதெல்லாம் படித்து பார்த்துட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் முடிஞ்ச அளவுக்கு கவர் பண்ண ட்ரை பண்ணுறேன். இதேமாதிரி வேறு எந்த ஒரு அனிமியோடைய டாப் 10 பவர்ஃபுல் கேரக்டர்ஸை பற்றி வீடியோ போடணுன்றதையும் கமெண்ட்டில் போட்டுருங்க. இந்த மாதிரி டாப் 10 பவர்ஃபுல்லான கேரக்டர்ஸுடைய லிஸ்ட் எடுக்கிற இந்த வீடியோ கான்செப்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த மாதிரி ரெகுலராக வீடியோ போடுங்க ப்ரோ, இந்த கான்செப்ட் நான் பார்க்குறேன் ப்ரோ அப்படின்றவங்கலாம் கமெண்ட்டில் போயிட்டு நருட்டோ அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணிவிடுங்க. அப்படி இல்லைனா உங்களுக்கு எந்த அனிமையை பிடிக்குமோ அந்த அனிமையோடைய நேமையும் கமெண்ட்டில் போட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை மட்டும் போட்டு விட்டு போங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய்.